ஷோ அப்பா, எதுக்கு தான் இப்படி பனி அடிக்குதுன்னே தெரியலப்போ. எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் கார்த்திகைக்கே இந்த பனி. இன்னும் மார்கழி மாசம்லாம் பிறந்துச்சுன்னா ஐயோ மனசு வெளியவே வர முடியாது போல இருக்கு. சும்மாவே மிஸ்ட் கட்டிக்கும். இப்ப இந்த பனி வேற போ. வெயிலும் அடிக்குது, பனியும் அடிக்குது, மழையும் அடிக்குது. இப்படியே கொஞ்ச நாள் பனி அடிச்சுது, அப்புறம் இலையெல்லாம் கறி போயிடும். அதுக்கப்புறம் வேலையே இருக்காது. ஐயோ ஆண்டவனே, அதுக்குள்ள காட்டுல இருந்து இலையெல்லாம் எடுத்துட்டு போய் போட்டணும். என்னடி கூட்டும் போதே ஏதோ புலம்பிக்கிட்டே கூட்டுற? அட இல்ல கத்திஜா, பனி அடிக்குதுல, அதான் இலையெல்லாம் கறி போயிடும், இலை எடுத்து போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, இலை எடுப்பீங்க. ஆனா உனா புள்ள வீட்டுல போயிட்டு ஒரு மாசம் இருந்துட்டு வார, இந்த போனோன்னு வாரேன்னு, அப்புறம் எப்படி இலை எடுப்ப? இந்த அடுத்து வேற நாளைக்கு போகணும், அவ்வளவுதான். இனி இலை எடுத்த மாயிட்டேன், அதான் இன்னைக்கு போய் எடுக்கணும்னு. ஆமா, நீ எடுத்து போட்டு தள்ளிட்டு தான் மறுவேளை பாப்ப. போன தடவை போயிட்டு உக்காந்துட்டு இருந்து வந்தியே, அந்த மாதிரிதான் இப்பயும் வருவேன். என்னமா பண்றது, பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கோம், போனோனையும் விருந்தாளி மாதிரி தலையை கட்டிட்டு வர முடியுமா? ஐயோ, பொண்ணை கட்டி கொடுக்காத முன்னாடி மட்டும் நீ அப்படியே போனோன்னு தான் வந்துருவ. என்ன பண்றது, பொண்ணுன்னு பிறந்தாச்சு, பிறந்த வீட்டுக்கு போனா உடனே கிளம்பி வர முடியுமா? அப்படி சொல்லு, அதை விட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருப்ப. என்னதான் பண்றது கத்திஜா, இந்த இன்னைக்கு இலையெல்லாம் எடுத்து போட்டு நாளைக்கு போய் இன்னும் அங்கேயே ஒரு வாரம் ஆயிடும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த தடவை ஏ கிளாஸ் இலை எடுக்கலான்னு எல்லாத்தையும் மட்டம் கட்டி விட்டோம். சரி விடு, நான் வேணா 2 ஆளை கூட்டிட்டு போய் இலைய எடுத்து போடுறேன். அப்புறம் என்ன பண்றது, எனக்கு வேலை இல்லையா? ஏ கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னதுனால தான் போய் எடுக்கிறேன்னு. சரி முத்துனா அப்புறம் வீணா போயிரும்ல, அதுக்காக தான். சரி, அப்ப என்னன்னு பார்த்து எடுத்து விட்டுறியா? இல்லைன்னா கரெக்டாலையா போயிரும், அப்புறம் ஒன்னுத்துக்கு பிரயோஜனப்படாம போயிரும், புண்ணாக்கெல்லாம் போட்டு. அதுதான்மா. குழம்பு வச்சிட்டியா? நான் இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு, இப்பதான் வந்து வாசலை கூட்டிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் குழம்பு வச்சியான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இனிமே தான் நான் செய்யணும். மணி 8 ஆக போகுதுடி, என்ன சர்வ சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்க? அண்ணன் வேலைக்கு போகலையா இன்னைக்கு? ஆமா, அவர் வேலைக்கு போயிட்டு அப்புறம் காட்டுல யார் இலை எடுப்பா, நான் ஒத்தால போய் எடுக்க முடியுமா? அதனால இன்னைக்கு வீட்டுல இருங்க, 2 பேரும் போய் எடுப்போம் அப்படின்னு. அதனால ஐயா இன்னைக்கு வீட்டுல இருக்காரு, இல்லைன்னா தான் ஒரு பக்கம் விடிஞ்சு முடியாது ஓடிடுவாரு. அதானே பார்த்தேன். சரி, இந்த குழம்பு வச்சேன், அதான் உனக்கு கொஞ்சம் கொண்டு வருவோன்னு பார்த்தேன். என்ன குழம்பு? இது உரிச்ச கருவாடு வாங்கிட்டு வந்தாரு. அதான் சரி கருவாடு தொக்கு மாதிரி வை அப்படின்னாரு. சரி அதான் வச்சேன், எக்ஸ்ட்ராவா வச்சுவிட்டேன். அதான் சரி உனக்கு கொடுப்போமேன்னு எடுத்துட்டு வந்தேன். படா, அப்ப எனக்கு இன்னைக்கு சோறை மட்டும் பொங்கி வச்சா போதும், இதை போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். சரி, இந்த பாத்திரம் இப்பயே வேணுமா இல்ல நாளைக்கு எதுவும் கொடுக்கவா? ஆமா, அந்த பாத்திரம் என்ன ஓடியா போயிட போகுது, உன் வீட்டுல தானே இருக்கு. அப்புறம் எதுவும் தேவைன்னா நானே கேட்டு வாங்கிக்கிறேன், வச்சிரு. அடடே, இங்க பாரு யாரு வராங்கன்னு. என்னையா கொற்ற பனியில புள்ளைக்கு ஒரு தலையில ஒரு குள்ளா கூட மாட்டாம கூட்டிட்டு வர, ஒரு சொற்றும் போடல ஒண்ணும் போடல, சளி பிடிச்சிக்காதா? இல்லைங்கக்கா, அங்க பனி இல்ல, அதான். அங்கிட்ட பனி இல்லையா? இங்க பாரு என்ன பனி கொட்டுதுன்னு. என்னப்பா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க, எங்க மல்லிகா வரலையா? இல்லைங்கக்கா, வேலை, அதான். சரி, உங்க அம்மா தான் சொல்லிக்கிட்டே கிடப்பாங்க, பிள்ளைங்க எல்லாம் வருது போகுது, நம்ம வீட்டுக்கு யாரும் வரலையே வைக்கலையேன்னு. சரி போங்க, வீட்டில தான் இருப்பாங்க நேரத்துக்கு. சரி வரோங்கக்கா. போயிட்டு வாங்கயா. முகமே வாட்டமா இருக்கு, பாத்தியா? ஆமா நானும் தான் பார்த்தேன், முகமெல்லாம் வாட்டமா தான் இருக்கு. 2 பேர் முகமுமே சரியில்லை. நம்ம என்ன எதுன்னு கேட்கலாம், ஆனா எதுவும் நினைச்சுக்குவாங்கன்னு தான் நான் எதுவும் கேட்கல. அதுவும் சரிதான். நேற்று தான் தூரம் வந்துட்டு போனா, இப்ப காலையிலே பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கான். ஷோ, என்னன்னு தெரியல. என்ன பண்றது, அவங்களுக்கு நான் பட்டக்கல்லே படும் கெட்ட குடியே கெடுன்ற கதையா, ஒண்ணுலனா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு. ஏதோ நேற்று கோவத்துல நான் ஏதோ பேசிட்டேன், அதுக்கோசரம் வீட்டை விட்டு அவன் பாட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காந்துருக்கேன்னு போயிட்டானே. இன்னைக்கு வரட்டும், அவனை என்ன பண்றேன்னு பாரு. ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுறதுதான், அதுக்குன்னு வீட்டை விட்டு அவன் பாட்டுக்கு போவானா? என்னை பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? நான் பாட்டுக்கு இங்க புலம்பிட்டு கிடக்கணும், இவன் பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னு போய் அவங்களோட போய் சந்தோஷமா இருக்கணுமா? இவனால என் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன், ஆனா அவனுக்கு அந்த அக்கறையே இல்லை. வரட்டும், வந்துட்டு நான் பாத்துக்கிறேன். எப்படி நான் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டான், போனை எடுக்கலினாலும் எனக்கு மண்டைக்கு பைத்தியம் எறிகிறோம். அதனால வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. ஆசை தேவையான மட்டும் லைலு பேபி, லைலா குட்டி, லைலா தங்கம், வைரம், அப்படி இப்படின்னுவான். இப்ப பேசுறோனையும் வீட்டை விட்டு ஓடுறானா? டேய் மங்குஸ் மண்டை, வீட்டுக்கு வாடா, அப்படியே மங்குன்னு உன் மண்டைய பொளந்துடுறேன். இங்கிட்டுதான் இருக்குன்னு தெரியலையே, இங்கிட்டுதான் இருக்கு. நான் இங்க கோசு குறிச்சி இங்கதான் நிறுத்துங்க. கோசு குறிச்சின்னு போர்டு போட்டிருக்கு பாருங்க. ஆமா, இங்கதான் போட்டிருக்கு. இப்ப அந்த தங்க வீடு எங்க இருக்கு என்னன்னு தெரியலையே, அது தெரிஞ்சாதானே இந்த அம்மா எங்க இருக்குன்னு தெரியும்.
இந்த கிழவிக்கு போகிறதுக்கு போக்கடமே இல்லையா? எங்கே வந்து உக்காந்துருக்குன்னு பாருங்க. ஊரை விட்டு ஊர், மாவட்டம் விட்டு மாவட்டம்னு இதை தேடி அலைஞ்சு திரிணுன்னு மண்டை பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. போகிறதான் போகிறா. நம்ம சொந்த பந்தம் யார் வீட்டுக்காவது போயிருந்தா கூட எங்கிட்டாவது போய் கூப்பிட்டுட்டு வந்துடலாம். அதை விட்டு ஊர் பேரே தெரியாதவங்க வீட்டில் வந்து உக்காந்துருக்கே நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு இந்த கிழவியெல்லாம் என்ன சொல்கிறது? யாரு என்ன பேசிக்கிட்டு இருக்க? யாராவது காதல கீது விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளவுதான், நமக்கே பிரச்சனை ஆயிரும். வாயை மூடிக்கிட்டு இரு. என்ன பிரச்சனை? வெங்காய பிரச்சனை ஆகுது. ஒரு இடத்துக்கு போனால் எங்கே போயிருக்குன்னு என்ன ஏதுன்னு தெரியாமல் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. இல்ல யாராவது போவாங்க, கேட்டு போவோம், என்ன அவசரம்? செந்தாலும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, வாசம் மேடை போடுதம்மா, பின் போல ஜாடி காட்டுதம்மா, அம்மம்மா ஆனந்தம். ஏங்க அங்கிட்ட ஒருத்தன் சைக்கிளில் வாரான், அவன்கிட்ட கேளுங்க. வல்லம் சிலர் உள்ளம் என படைத்தான் ஆண்டவன். என்னங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க, என்னங்க வேணும்? எங்க நாங்க மதுரையில இருந்து வரோம். சரிங்க. தங்கன்றவங்கள பார்க்கணும். அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியுங்களா? தங்கமா? இங்க நம்ம ஊர்ல 3 பேர் இருக்காங்க. இதுல யார கேக்குறீங்க? அதான் இந்த ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தால. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? தங்கம் இப்ப கூட அவங்க வீட்டுக்கு செவ்வந்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. தங்கமா? நீங்க சொல்ற தங்க என் பெரியம்மா தான். ஆமா, அவங்க வீட்டுக்கு கூட செவ்வந்தின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அத்தாடி, என்னங்க இது? அவங்க சொந்தக்காரங்களோ? ஏண்டி, நம்ம ஊர்னு சொல்லும் போதே தெரியலையாடி, ஊரே அவங்க சொந்தக்காரங்களா தான் இருப்பாங்க போல இருக்கு. கொஞ்ச நாள் அடக்கி வாசி. செவந்தி அம்மாவோட பையன் தாங்க நானு. எங்க அம்மாவை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன். எங்க அம்மா எங்க இருக்காங்க எதுவும் உங்களுக்கு தெரியுங்களா? அதெல்லாம் தெரியுங்க. வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். ஐயோ, உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நீங்களே ஏதோ வேலைக்கு போறீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி பேசுறீங்க? நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, நாங்க பண்ணாம வேற யார் பண்ணுவா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். இருக்கட்டுங்க, இருக்கட்டும். நீங்க வழியை மட்டும் காட்டுங்க, நாங்க போய்க்கிறோம். அப்படியே நேரா போங்க. போகும்போது அங்க வீட்டுக்கு முன்னாடி குளம் மாதிரி இருக்கும், அதையும் கடந்து போங்க. அதுல இருந்து தனியா ஒரு 3 வீடு இருக்கும், அதையும் கடந்து போனீங்க அப்படின்னா 2 வீடு இருக்கும். வெளியே மாட்டு கொட்டாய் இருக்கும், அந்த வீடு தான் அவங்களோட வீடு. மாட்டு கொட்டாயா? இல்லைங்க, உங்களுக்கு அடையாளத்துக்கு சொல்றேன். அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அக்கா மாடு வச்சிருக்காங்க, அதனால அவங்க தான் இங்க ஊர் எல்லாத்துக்குமே பால் கொடுப்பாங்க. பால்காரக்கா வீடு, சரசாக்கா வீடுன்னு சொன்னீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க. வெளியவே மாடு கட்டி போட்டிருக்கோம், அதனால பிரச்சனை இல்லை. நீங்க நேரா போனீங்கனாலே பார்த்தா தெரியும். சரிங்க, ரொம்ப நன்றி. வாரேன்றேன், நீங்க தான் வேணான்றீங்க. இருக்கட்டுங்க, ரொம்ப நன்றிங்க. சரி, வரேங்க. ஏங்க, அந்த ஆளு தான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல, நம்மள எதுக்கு அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நேரம் அவன் கூடயே போயிருந்தோம்னா டக்குன்னு போய் அதை கிளவி அள்ளி போட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அடியே, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா புரியலையா? நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி அந்த கிளவிய அந்த பேச்சு பேசியிருக்க. அதுவும் இல்லாம நானும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கேன். அந்த கிளவி நம்மளை பார்த்த உடனேயுமே இதெல்லாம் சொன்னுச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் ஊரே சேர்ந்துக்கிட்டு நம்மள கும்மி எடுத்துருவாங்கடி. அதனாலதான் சொல்றேன், பொறுமையா நம்மளே தேடி கண்டுபிடிச்சு போற மாதிரி போவோம், சரியா? ஓஹோ, இது ஒண்ணு இருக்கோ? அதானே, உனக்கு எங்க இதெல்லாம் பத்தி தெரியும்? உனக்கு வாழ்னு கத்த மட்டும் தானே தெரியும். வாயை முடிக்கிட்டு வா. இந்த கிழவிக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பாவம், உங்க அப்பாயும் தாத்தாவும் நான் வேற சண்டை போட்டுக்கிட்டு உன்னை கூட்டிட்டு வரேன். அவங்க வேற என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்கன்னு தெரியல. ஆமாப்பா, அம்மாவை விட்டுட்டு நம்ம வந்திருக்க கூடாதுப்பா. உனக்கே தெரியுது, நீயே பாக்குற. புள்ள தலைக்கு மேல வளர்ந்துட்டா இனிமே நம்ம கோவப்பட்டு ஒன்னும் வேலைக்காகாது. இனிமே கோவப்படக்கூடாது, பொண்டாட்டி பேச்சதான் கேட்கணும்னு அவளுக்காக ஒவ்வொரு விஷயத்துல இறங்கி 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 போய் நானே எவ்வளவோ பண்றேன். நீயே பாக்குறதானே. அப்படி இருந்தும் உங்க அம்மா புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடியெல்லாம் சண்டை போட்டா என் மனசு எந்த அளவுக்கு நொந்து போகும். அது கொஞ்சமாவது உணரணுமா இல்லையா? நானும் குடிக்க கூடாதுன்னு பார்த்தா மறுபடியும் அவ பேசுற பேச்சுக்கு நான் குடிக்கணும்னு தான் எனக்கு தோணுது, நிம்மதி இல்லாதனால. அதனாலதான் சொல்றேன், கொஞ்ச நாளைக்கு நம்ம தூரமா இருப்போம், அப்பதான் உங்க அம்மாவுக்கு நம்ம அருமை புரியும், சரியா? வா போலாம். எப்பா 9 மணிக்கே பனிங்க. எம்மா வெளியே போக முடியல, அந்த பனி கொட்டுது. ஆமா எந்த வருஷமும் இல்லாம இந்த வருஷம் சரியான பனிதான். நேத்து மகாவுக்கு போன் பண்ண, அங்கேயும் பனிதாமா, பிள்ளைங்களுக்குலாம் சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. வீட்டுக்குள்ள இருக்க வைக்கணும், வெளியவே தான் ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி சளி பிடிக்காம என்ன பண்ணணும்? அப்புறம் தான் இஞ்சி எதுவும் போட்டு தட்டி போட்டு பிள்ளைங்களுக்கு டீ வச்சு கொடுமா அப்படின்னு அதுதாம்மா வச்சு கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் சரிப்பட்டு வரல அப்படின்னா, சரி கொஞ்சமா இருக்கும்போதே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன எதுன்னு பாருங்கன்னா அதுவா சரியாகட்டும்னு நான் விட்டுட்டேம்மா அப்படின்றா. அடிக்கிற பனிக்கு நம்மளாலேயே வெளியே போக முடியல. பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிட்டு வர சொல்லு. காசு எதுவும் இல்லைன்னா நம்ம எதுவும் போட்டு விடுவோம். சரிங்க. அப்பாயி, ஆத்தாடி, வாமா என் தங்கம், என் வயிறும். என்னடாப்பா, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? மருமகளும் வந்திருக்காளா? அதெல்லாம் ஒண்ணும் வரல, நாங்க தான் வந்தோம். என்னடாப்பா, ஒரு பக்கம் விடிஞ்ச விடியாமையும்
பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்க? அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டை. அப்பா அம்மாட்ட கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்க. ஏய், என்னடா சொல்ற புள்ள? இங்க பாரு, என்னடா கோச்சிட்டு வீட்டை விட்டு வந்தீங்களா? இங்க பாரு, என்ன பழக்கம் அது? 5 விளையாடுது 50 விளையுமான்னு கேட்பாங்க. அது சரியால இருக்கு? அப்ப இப்படித்தான் இங்க கோச்சுக்கிட்டு அங்க போனீங்க, இப்ப அங்க கோச்சுக்கிட்டு இங்க. புள்ளை என்ன நினைச்சுக்கிட்டீங்க நீங்க 2 பேரும்? என்ன சண்டை அப்படி? விட்டு கொடுத்து போ விட்டு கொடுத்து போடு. நேத்து அத்தனை தடவை நாங்க 2 பேரும் பேசி அனுப்புனேன். மறுபடியும் வேதனை முருகமரை என்ன கதையை பண்ணுனா என்ன அர்த்தம்? அப்புறம் நாங்க பெரியவங்கன்னு எதுக்கு உங்களுக்கு சொல்லணும்? அதுக்கு எதுக்கு எங்க கிட்ட வந்து நிக்கிறீங்க? நான்லாம் விட்டு கொடுத்துதாம்மா போனேன். நான்லாம் ஒன்றும் பேசல. பிள்ளைகிட்டே கேளு. வீட்டுக்கு போன உடனே நான் இங்க வந்தேன்னு தெரிஞ்சுட்டு வாழுன்னு கத்துறாமா. என்னால முடியலம்மா. எவ்வளவுதாம்மா நானும் பேசுறது? பேச்சுக்கு பேசி 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 அது சண்டையில தான் முடியும். இப்பெல்லாம் வீட்டுக்கு போவே பிடிக்கலம்மா. அம்பிட்டு கஷ்டமா இருக்குமா. வீட்டுக்கு போவே பயமா இருக்கு. வீட்டுக்கு போகாம இருந்தோம்னா அதுக்கு கத்துறா. போனை எடுத்தாலே திட்டுறா. அதனால போனை எடுக்கலைன்னா அதுக்கும் கத்துறா. என்னதான் என்ன பண்ண சொல்ற? நீங்களா தேர்ந்தெடுத்துக்கிட்ட வாழ்க்கை. நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஏம்பா, விரும்பி தானப்பா கல்யாணம் பண்ணீங்க. இப்படி இருந்தா எப்படி? விரும்பும் போதெல்லாம் நல்லா தான் இருந்தா. இப்பதானே இப்படி எல்லாம் பண்றா. சரி, முடிவா இப்ப என்னதான் சொல்ற? இல்லம்மா, இனிமேலாம் அவ கூட எல்லாம் வாழ முடியாது. டைவர்ஸ் கொடுத்துடலான்னு இருக்கேன். என் பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். டைவர்ஸ் கொடுக்குறியா? ஏண்டா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வீட்டுக்குள்ள பேசலாமா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? ஏமா, கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் நிம்மதியாவே இல்லம்மா. நான் சந்தோஷமாவே இல்லம்மா. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து சந்தோஷம் எல்லாமே போச்சுமா. இப்ப நான் வெறும் ஜடமா மட்டும்தான் இருக்கேன். என்னால முடியலம்மா அவ கூட. எவ்வளவுதாம்மா நானும் மல்லுக்கட்டி போறது? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. என்னால முடியலம்மா. எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கம்மா. நான் ஒன்றும் உங்களுக்குள்ள பாரமெல்லாம் இருக்கலம்மா. நான் என்கிட்ட கங்கான இடத்துக்கு போயிடுறேன். ஆனா அவ கூட இனிமே என்னால வாழ முடியாதுமா. டேய், என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்துட்டு இப்படி சொன்னா எப்படிரா? இங்க பாருப்பா, பொண்டாட்டி புருஷன் பிரச்சனைனா 4 செவத்துக்குள்ள வச்சு பேசுனியா? அதுக்கு டைவர்ஸ்ன்றது தீர்வு இல்ல. டைவர்ஸ்ன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுன்னு நினைக்கிறீங்க. ஆனா முடிவு இல்ல, அதுதான் ஆரம்ப புள்ளியாவே இருக்கும். புரிஞ்சுதா? வீட்டை கட்டியிருக்கீங்க, உங்ககிட்ட கடனை வாங்கியிருக்கீங்க. நீ பாட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? நீங்க வாங்க, இருங்க, வைங்க, உங்களை நாங்க எதுவும் சொல்ல மாட்டோம். ஆனா இப்படி இந்த பேச்சு மட்டும் வேணாயா. பாவையா, அந்த புள்ளைக்கு சொந்தம் பந்தன்னு யாருமே கிடையாது. சம்மந்தி ஒரு ஆளுதான். கூட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருந்தா கூட ஒரு கஷ்டம்னு போய் உட்காரலாம். அப்படி யார் வீட்லயும் போய் உட்கார முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் பகைச்சு வச்சிருக்கா. அப்படியாப்பட்ட புள்ளைய நீ இது பண்ணக்கூடாதியா. வேண்டாயா. ஒரு பொன் சாபம் ஒரு குடும்பத்தையே நாசமாக்கி புடியா. வேணாயா, இந்த பேச்சு மட்டும் வேண்டாம். ஆமாண்டா, 1000 தான் இருந்தாலும் 2 பேரும் இத்தனை வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்கீங்க. 1000 மனக்கசப்பு வரட்டும். அதுக்குன்னு இப்படி பிரிஞ்சு போறேன்னா டக்குன்னு வார்த்தையை விடாதடா. கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே இரு, கொஞ்ச நாளைக்கு அவளும் அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து எதா இருந்தாலும் பேசலாம். எடுத்தவங்க ஊத்தன்னு ஒரு முடிவை பண்ணாதீங்க. சின்ன வயசுல நான் சொல்ல கேட்காம கூட்டிக்கிட்டு வந்த கல்யாணத்தை பண்ணுனேன். இப்போ வேண்டான்னு வெட்டி விடணுன்ற. என்னடா கல்யாணன்றது 1000 காலத்து பயிர். நீங்க நினைச்சோனையும் நடுறதுக்கும் நினைச்சோனையும் வெட்டி வீசுறதுக்கும் அது என்ன வெறும் செடியா? 2 மனசு. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்களாம் தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க. அந்த காலத்தில் உங்கள் அப்பா சிலோனில் அம்பிட்டு சொத்து பத்து வச்சுருந்தாரு. ஆனால் அங்கே வாழ முடியாத பட்சத்தில் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். எந்த தைரியத்தில் வந்தோம்? அவரும் நானும் வச்சுருந்த ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சிருந்த பாசம் தான். அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாங்கள் சொத்து சொகன்னு உங்களுக்கு சேர்த்து வைக்கலையா? சொல்லுங்கள் பாப்பா. இப்போவும் கூட நாங்கள் 2 பேரும் செத்தா உனக்கும் சரி உன் தங்கச்சிக்கும் சரி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போவோம். உங்களை அப்படியெல்லாம் கஷ்டத்தில் விட்டுட்டு போக மாட்டேன்டா. இப்படியெல்லாம் பேசாதடா தம்பி, அதெல்லாம் தப்புடா. ஏமா, அவ கூட நீ போய் ஒரு நாள் வாழ்ந்து பாருமா. அப்பதாம்மா தெரியும் நான் சொல்றது என்னன்னு. முடியலம்மா. இதுக்கப்புறம் அவ கூட இருந்தா நான் செத்து போயிருவேம்மா. ஏய், என்ன வார்த்தைடா பேசுற? நீ என்ன பண்ண சொல்ற? டெய்லி பேசியே கொல்றாமா. என்னால முடியலம்மா. இங்க வந்தா பேசுறா, வேலைக்கு போனா பேசுறா, வேலைக்கு போகலினா பேசுறா, உட்காந்தா நடந்தா காலையில் எந்திரிச்சா ராத்திரி தூங்குற வரைக்கும் பேசியே கொல்றாமா. என்னால முடியலம்மா. அதுக்கப்புறம் போய் அவளோட நீ வாழுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சாப்பிட்றத தவிர வேற வழி தெரியாதுமா. அப்படியே நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்னு சொன்னீங்களா, நான் போயிடுறேன் என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு. யாருடா உன்னை என்னடா சொன்னா? இப்படி பேசாதடா தம்பி, மனசு சங்கடமா இருக்குடா. ஒரு ஆம்பளை பையன் அழக்கூடாதுடா, அழாத. பெத்த பையன் இப்படி சொல்லும் போது என்னத்த சொல்றது? கண்ண கசக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான்.
இங்க பாரு, அப்பெல்லாம் நீ சொல்லாத. உனக்காக நானு அப்பா நாங்க எல்லாரும் இருக்கோம். நாங்க வாழ்ற வாழ்க்கையே உங்களுக்காக தான்டா. உன்னை பறி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நாங்க இருக்கோமா? சரிப்பா, எதா இருந்தாலும் ஆறாமரம் பொறுத்து பேசிக்கலாம். இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். நீ இங்கே இருடா. காலம் முழுக்க உனக்கு நாங்க கஞ்சி ஊத்துறோம். இனிமே எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி பேச்சு நீ பேசவே கூடாது சொல்லிட்டேன். அப்படி எதுவும் நீ பேசுறேன்னா அப்புறம் அவ்வளவுதான். என்னால முடியலம்மா, என்னால சத்தியமா முடியலம்மா. ஒன்றும் இல்லை, அம்மா இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, அழாத.